ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா நைட்டிலேருந்து தும்மிகிட்டே இருந்தாங்க. சரின்ட்டு காலையில் எழுந்ததுமே பாப்பாவுக்கு கொஞ்சம் பெப்பர் மஞ்சத்தூள் போட்டு பால் நல்லா காய்ச்சி கொடுத்துருந்தேன். அவங்க எழுந்ததுக்கப்புறமா த்ரோட் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, மஞ்சத்தூள் பால் குடிச்சதும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், பார்த்துட்டு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் பால் குடித்து ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் பாப்பாவுக்கு ரன்னி நோஸ் ஆகிடுச்சு. சரி, இதுக்கப்புறம் வீட்டில் வச்சுருக்க வேணாம், டக்குன்னு பாப்பாவுக்கு ஃபீவர் ஆகிடும் அந்த மாதிரி இருந்ததுன்னா. அதனால் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி டாக்டர் இருக்காங்களா, எப்போ வருவாங்கன்னு கேட்டிருந்தேன். அவங்க ஆஃப்டர்நூன் வருவாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் நேராக போய் தான் அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அதனால் அப்பா ஃபஸ்ட்டு கிளம்பி போயிட்டு டோக்கன் போட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா தங்கச்சி தான் இன்னைக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க பாப்பாவை. தங்கச்சி ரெடி ஆகிட்டு பாப்பாவையும் ரெடி பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பா அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு இப்போதுமே டாக்டர் பார்த்துட்டு அப்புறம் கேட்டிருக்காங்க, வீட்டில் யாருக்காவது கோல்டு இருக்கா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க போல். அப்புறம் தங்கச்சி சொல்லியிருக்காங்க, அண்ணாக்கு கோல்டாக இருந்தது ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி அப்படின்னு சொன்னப்போ டாக்டர் சொல்லியிருக்காங்க, என்ன மாமா கூட விளையாண்டிங்களா, அதனால தான் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சான்னு கேட்டிருக்காங்க போல். கேட்டுட்டு இன்ஜெக்ஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டதுக்கு ஓகே அங்கிள்னு பாப்பா சொன்னாங்களாம். அதுதான் தங்கச்சி வீட்டில் சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. பாப்பாவுக்கு இன்ஜெக்ஷன்லாம் பயமே இருக்காது. அப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுக்கப்புறமா பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்து மருந்து கொடுத்து தூங்க வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருந்தது. ஃபீவர் இல்லாததுனால ஈவினிங்காக தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனேன்.